டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஸோ ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம்னா என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். ஸோ டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம், கேட்டுட்டு தான் இருப்போம். ஆனா நம்ம பேசிவ் இன்கத்துக்காக என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்ப இந்த பேசிவ் இன்கத்துக்காக ஒரு 3 to 5 வருடம் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நாம தயாரா இருக்கணும். இல்ல சார், நான் ஸ்லோவா இருந்தா கூட ஒரு 8 to 10 வருஷத்துல நாம பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு அப்படின்னா அந்த துறையை நம்ம எவ்வளவு வெறித்தனமா பண்ணணும் இல்லையா? ரொம்ப வெறித்தனமா பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பேசிவ் இன்கத்தை விரைவா ஏர்ன் பண்றதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கு. அப்ப இந்த பேசிவ் இன்கத்துக்குள்ள ஏர்ன் பண்ண போறோங்கிறது நல்லா தெளிவாயிடுச்சு. நம்ம எடுத்திருக்க சிஸ்டம் அருமையான சிஸ்டம்னு தெளிவாயிடுச்சு. இதுல எந்தெந்த அப்டேட்டுகள் வந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நமக்கு பலன் மட்டும்தாங்கிறது தெரிஞ்சாச்சு. ஆனா பொறுமை அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் நம்ம கிட்ட இருக்கணும். அது இல்லை அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த பொறுமையை வரவழைக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தி புரிதல் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், பயிற்சி வேண்டும். இந்த 3 இருந்துச்சுன்னா பொறுமை இருக்கும். கண்டிப்பாக சொல்றேன், இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 100% நீங்க பேசிவ் இன்கத்தை அடையாமல் வெளியே போக முடியாது. அதுக்கு நீங்க பொறுமை காக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், மிகப்பெரிய ஒரு பில்டிங், ஒரு 1000 ஏக்கர் ஒரு பில்டிங், 1000 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 50 மாடி கட்டிடம் 1000 ஏக்கர்ல. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உங்க கையில கிடைச்சா என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். ஒரு இன்ஜினியர் கையில 1000 ஏக்கருக்கு ஒட்டுக்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு அது அவருடைய தலைமுறைக்கே அவருக்கே பத்தாது, அடுத்த தலைமுறை தான் செய்யணும். சோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துறை தான் இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். அதை கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிங்க, புரிஞ்சுக்குங்க, பயிற்சி எடுங்க. அதே போல இதுல முழுக்க 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 நான் செல்ஃப்லயே பண்ணி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு மட்டும் நீங்க டிராவல் பண்ணாதீங்க. செல்ஃப்ங்கிறது உங்களுடைய லெஃப்ட், டீம் அப்படிங்கிறது ரைட். 2 கையும் சேர்ந்து தட்டுனாதான் ஓசை வரும். அப்ப பேசிவ் இன்கத்தை நீங்க விரைவா எடுக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுடைய செல்ஃப் டெவலப் பண்ணுங்க, செல்ஃப் ஃபார்மிங்க டெவலப் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் உங்க டீம் ரெடி பண்ணுங்க, டீம் செல்ஃப் ஃபார்மிங்க ரெடி பண்ணுங்க. சோ இந்த 2 கைகளும் இணைந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேசிவ் இன்கத்தை விரைவில் அடைய முடியும். அப்ப பேசிவ் இன்கத்துக்கு அடைய நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நமக்கு பயிற்சி கிடைச்சது போல நம்மளுடைய டீம் மெம்பர்ஸுக்கும் பயிற்சி கிடைக்கணும் இல்லையா? ஏன் அதை நம்ம செய்யறது இல்ல? ஏன் நம்ம அதை செய்யறது இல்ல? நான் கூப்பிட்டேன், வரல சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. கூப்பிட்டேன்னு வரமாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், இல்ல நம்ம மேல ஒரு ரெஸ்பான்ஸ் அதிகம் வைக்காம இருக்கலாம், அவர் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவ்வளவா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே உடைச்சு அவங்கள உள்ள கொண்டுட்டு வர்றதுதான் நம்மளுடைய முயற்சி. அப்ப பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோட தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றோம். இன்னைக்கு 5:30 வந்து ஒரு மகிழ்ச்சியான பாட்டை கேட்டு ஒரு பேசிவ் இன்கம் என்னங்கிற ஒரு வீடியோ கேட்டுட்டு கடவுள் வாழ்த்தை பார்த்துட்டு நம்மளுடைய பேசிவ் இன்கத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, ஆர்வம் இருக்கு, புரிதல் இருக்கு, முயற்சி இருக்கு. ஆனால் நம்மளுடைய டீமை கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு இன்னும் அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கலாம்.
சோ மீண்டும் சொல்றேன், செல்ஃப் ஃபார்மிங்கிறது நம்மளுடைய இடது கை, டீம் செல்ஃப் ஃபார்மிங்கிறது நம்மளுடைய வலது கை. இந்த இரண்டு கையும் இணைந்தால் மட்டும்தான் ஓசையை கொடுக்க முடியும். இரண்டு கைகள் இணைந்தால் மட்டும்தான் பாசிவ் இன்கத்தை விரைவில் எடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம பிவிசி மெட்டால இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக ஒரே விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, நம்ம மனதில் அது பதியணும். எப்போதுமே சப்போர்ட் லீடரை கூப்பிட்டு தான் ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களாலையும் முடியணும். நீங்களும் அவரை போல் உள்ள ஒரு நல்ல மனிதர். அப்படி இருக்கையில அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பயிற்சி எடுக்கணும். அப்ப நம்ம பயிற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தனியாக நீங்க இன்விடேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ரெண்டுமே நீங்க பண்ண முடியும். முயற்சி பண்ணணும். ஒரு 2 பேர்த்திட்ட உங்களுடைய பிரசன்டேஷன் தவறா இருக்கும், 3ஆவது நபர்கிட்ட கரெக்ஷன் ஆகும், 4ஆவது நபர்கிட்ட கரெக்ஷன் ஆகும், 5ஆவது நபர்கிட்ட பர்ஃபெக்ட் ஆகும். உங்களுடைய சப்போர்ட் லீடர் பேசியிருந்தா கூட இந்த என்ட்ரி எடுத்திருக்க முடியாது, நீங்க எடுத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி முயற்சி இருக்கு, எடுத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள நாம உள்ள வரணும் அப்படின்னா, ஒரு பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 3 வருஷம் டு 5 வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண தயார், நான் பேசிவ் இன்கத்தை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டால், நீங்க பிவிசி மெட்டாக்குள்ள இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும். அப்ப உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த பிவிசி மெட்டா வாய்ப்பை கொடுக்க மறந்துடாதீங்க, கொடுக்க தயங்காதீங்க, ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அவர் வருவாரு, இவர் வரமாட்டாரு, அதெல்லாம் செய்யாதீங்க. அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்க. இந்த பிவிசி மெட்டாக்குள்ள இணையணும் அப்படின்னா முதல்ல சீடு பார்ட்னர் ஆயிருந்தா மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியும். அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சீடு பார்ட்னருங்கிறது இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்ட். இந்த விர்ச்சுவல் லேண்ட்ல நாம் ஒரு விதை பார்ட்னராக இணையறோம். விதை பார்ட்னரா இணையறோம் அப்படின்னா விதைகளோடு போனா தான் அங்க விதை பார்ட்னர் ஆக முடியும். அப்ப சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங், ஓகேங்களா? சோ அப்ப சீடு பார்ட்னர் ஆகும்போது விதைகளோடு போகணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும்னா, விதைகளை வாங்க வேண்டும். சீடு பார்ட்னருக்கு உண்டான விதைகளை நாம வாங்க வேண்டும். அந்த விதைகள் நம்ம அவங்க கிட்ட கொடுக்கல, நம்மளுடைய பேர்ல அந்த சேவ் பண்ணி வைக்கணும், ஸ்டேக்கிங், ஓகேங்களா? சோ அப்ப ஒரு 2500 ரூபாய், மினிமம் 2500 ரூபாய் இருந்தாலே போதும். நம்ம ஒரு சீடு பார்ட்னர் ஆகுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய வேலட்ல கொஞ்சம் காயினும் சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. விரைவில் $100 சீடு பார்ட்னருக்கு அப்டேட் பண்ண போறாங்க. விரைவில் $100 இருந்தா தான் சீடு பார்ட்னரே ஆக முடியும். ஆனா இன்னமும் அந்த ஆப்ஷன் கொண்டு வரல. சோ வரப்போகுது. அதற்குள்ள நீங்க எவ்வளவு பேத்துக்கு சீடு பார்ட்னர் வாய்ப்பை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேத்துக்கு சீடு பார்ட்னர் வாய்ப்பை கொடுத்துக்குங்க. இந்த 2500 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 4 நபர்களுக்கு சீடு பார்ட்னர் கொடுக்கலாம். ஆனா அப்டேட் மாறிடுச்சு அப்படின்னா ஒரு நபருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா ஒரு நபர் கொடுத்தாலும் அவருக்கு அதிகமான டிஜிட்டல் காயின் நிறைய கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நியூ யூசர் ஒருத்தர் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிறது என்ன தெரியுங்களா? நான் கொடுக்கிற 2500 ரூபாய் என்ன பண்றீங்க, அது எனக்கு லாஸ் ஆயிடுமா, நான் ஏமாந்துருவேனா அப்படின்ற கொஸ்டின் தான் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கும் தெரியுங்களா? பாசிட்டிவா இருக்கும். ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், பாசிவ் இன்கம் அடைய போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் இல்லையா? சோ அப்ப 2500 ரூபாய்க்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம ஏமாறுவோமா இல்ல ஜெயிச்சிட்டோமா செட்டில் ஆகுறோமா அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அப்ப 2500 ரூபாய்க்கு $26 மினிமம். அப்ப
ஒரு $10 பிவிசி மெட்டாவை வாங்கி, நல்லா புரிஞ்சுக்குங்க, பிவிசி மெட்டா லேண்டுக்குள்ள சீடு பார்ட்னர் ஆகணும்னா பிவிசி மெட்டா விதைகளை வைத்து தான் நீங்க ஆகணும். அதுக்கு ஒரு கணக்கு. $10 உண்டான பிவிசி மெட்டாயை வாங்கி உள்ள ஸ்டேக்கிங், அந்த விதைகளை அங்க ஸ்டேக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான பர்மிஷனை கொடுப்பாங்க. சரி, அந்த $10 உண்டான பிவிசி மெட்டா எவ்வளவு? குறைந்தது ஒரு 150 to 200 காயின் வரும். அப்ப அந்த காயின் எல்லாம் சிஸ்டத்துக்கு போயிடுமா? கிடையாது. உங்களுடைய அக்கௌண்ட்ல, உங்களுடைய வேலட்லயே அது ஸ்டேக்கிங்கா இருக்கும். அது திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி அந்த ஒரு 150 காயினும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியர். $10 உண்டான பிவிசி மெட்டா வாங்கி ஸ்டேக்கிங் பண்றாங்க. அந்த ஸ்டேக்கிங் உண்டான காயினும் ரிவார்டு முறையில நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைச்சிரும். அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டாவே சேவிங்ஸ் பண்றோம். ஸ்டேக்கிங் வேற, சேவிங்ஸ் வேற. சேவிங்ஸ்ங்கிறது உங்களுடைய மணி பர்ஸ், உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம். அப்ப $11 யூஎஸ்டிடி வாங்கி பிவிசி மெட்டா வாங்கி நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்ணி வச்சீங்கன்னா இது எப்ப வேணாலும் எந்த செகண்ட் வேணாலும் நீங்க பயன்படுத்த முடியும். ஒரு $5 உண்டான பிஎன்பியை நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்ல தான் நம்மளுடைய பிவிசி மெட்டா இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு பப்ளிசிட்டி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் அந்த பப்ளிசிட்டி கிரிப்டோ டோக்கனான பிஎன்பிக்கு நம்ம சம் பர்சன்டேஜ் கேஸ் பீஸ் கொடுப்போம். அப்ப அந்த கேஸ் பீஸ் டாலராவோ அவங்களாம் வாங்கல, அவங்களுடைய காயினாவே அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்காகத்தான் அந்த ஒரு $5 உண்டான பிவிசி மெட்டா காயினை நான் அங்க வேலட்ல ஹோல்டு பண்ண சொல்றேன். டோட்டலா $26 இருந்தால் போதும். இப்போ நீங்க சீடு பார்ட்னரை ஸ்டார்ட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்ப ஷார்ட் உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குறைந்தது 200 to 300 பிவிசி மெட்டா காயின் அங்க இருக்கும். அப்ப அவங்களுடைய கொடுத்த பணத்துக்கு உண்டான சொத்து மதிப்பு அவங்க கையில இருக்கு. இன்னைக்கு பிவிசி மெட்டாவுடைய விலை குறைவா இருக்கா? இன்னும் அதிகமா வாங்கி வச்சுக்கோங்க. இது வாங்கக்கூடிய டைம். இப்ப விட்டுட்டீங்கன்னா வேற எப்போதும் உங்களால வாங்க முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், $1 ரீச் ஆனா கூட நம்மளால வாங்க முடியாது. விரைவில் $1000 ரீச் ஆகும். அதனுடைய கோல் செட்டிங்கே ஒரு 5 வருடத்தில் அல்லது 10 வருடத்தில் $1000 அவங்க ரீச் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். அப்ப இந்த 300 டோக்கனும் ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில், ஒரு 5 வருடத்திலேயோ அல்லது 10 வருடத்திலேயோ $1000 ரீச் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டாங்க அப்படின்னா எத்தனை கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு. வேண்டாம் சார், ஒரு 5 வருஷத்துல $100 வரட்டுமே, கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு? 30 லட்சம். ஒரு $10 வந்தா கூட அங்க 3 லட்சம் ரூபாய் ஒரு வருஷம். அப்ப இந்த சொத்தினுடைய மதிப்பு விலை உயர்வது நிச்சயம். அப்ப 2500 ரூபாய் ஒரு நபர்கிட்ட நம்ம பேசி வாங்கும் போது அவர் நினைக்கலாம், எப்படியோ என்னை மோட்டிவேஷன் பண்ணிட்ட, என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்ட, என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்ட அப்படின்னு அவங்க சொல்லவே முடியாது. அவங்க பணத்தை அவங்களுக்கு டிஜிட்டல் அசெட்டாவே திரும்ப அவங்க வேலட்ல வச்சு கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா கான்பிடென்ட். சோ ஒரு சைடு பார்ட்னரை உருவாக்குவது எவ்வளவு எளிமையா நம்ம பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன், புரிதலோட பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய டைரக்ட்ல, ஒவ்வொருத்தருடைய டைரக்ட்லயும் 20 பேர் குறையாம பாத்துக்குங்க. நான் 2 பேரை போட்டாலும் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க 20 பேரை போட்டுக்குங்க. 20 பேர் டைரக்ட்ல கொடுத்துட்டு 20 பேர் சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க பேசிவ் இன்கத்தை விரைவில் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோக்கன் ஃபார்மிங் லைஃப் டைம் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்ப டோக்கன் ஃபார்மிங்ல நார்மலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க மினிமம் $100 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங், அதுக்கு 200% $200. இதுதான் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி இருந்த கான்செப்ட் வரைக்கும் நம்ம சொல்றேன், $100க்கு $200, $1000க்கு $2000, $5000க்கு $10,000, கிட்டத்தட்ட $50,000 வரைக்கும் உங்களுடைய செல்ஃப் ஐடியில நீங்க பண்ண முடியும். அதுக்கு டெய்லி 0.20% வீதமாக டெய்லி அந்த ரிவார்டை திரும்ப உங்க கையிலே கொடுத்துருவாங்க.
ஒரு எக்ஸாம்பிள், ஒரு $100 $200, $1000 $2000, $2000 டெய்லி 20% 20% அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமோ அதை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி அந்த $2000 உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 1000 days அவங்களுடைய டூரேஷன் டைம். அப்ப சிஸ்டம் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர். என்ன தெரியுங்களா? ஒரு 7 days கொடுக்குறாங்க. அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் மூலியமாக நீங்க அச்சீவ் பண்ணி வந்துட்டா உங்களுக்கு 1000 நாள்ல கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்டை விரைவாக எடுக்க முடியும். எவ்வளவு விரைவா எடுக்க முடியுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? இங்க வேலை செஞ்சா தான் சார் காசு. வேலை செய்யாமல இங்க வராது. யாருடைய முதுகுலையும் இங்க சவாரி பண்ணவே முடியாது. இங்க முழுக்க 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 நாம வேலை பார்க்கணும். இங்க வேலை பார்த்தா மட்டும்தான் வெற்றி. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்ணணும்னா ஒரு 3 to 5 வருஷம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஜாலியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதான் பேசிவ் இன்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் எப்படி அச்சீவ் பண்றது? இங்க என்ன பண்ற, 100 மடங்கில் 1:2 ரேஷியோ பிளான். 100 மடங்கில் 100 மடங்கில்னா என்னங்க? 100 நீங்க சேமிக்கலாம், 100 ஃபார்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் 100 மடங்கு. அப்ப 1:2 அப்படின்னா உங்களுடைய டைரக்ட்ல 2 பார்ட்னர். நீங்க 100 பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர் 100 பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறது தான் 1:2 ரேஷியோ பிளான். அப்ப இந்த 1:2 நம்ம உருவாக்குறது சிரமம் இல்லை. ஏன்னு கேட்டா நம்ம தான் 20 நபர்களை டைரக்டாக போக்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அப்ப இந்த 20 நபர்களை 2 பார்ட்னர்கள் 100 உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20% நார்மலா கிடைச்சிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்கமாக ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.70%, 0.70% கிடைக்கும். அப்ப டோட்டலா 0.9%, அப்ப 0.20 வந்த இடத்துக்கும் 0.90% வந்த இடத்துக்கும் எவ்வளவு விரைவாக நமக்கு ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னா அதிகபட்சமாக 200 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டும் கிடைச்சு. அந்த 1:2ல 100 போட்டிருந்தாலும் சரி, 1000 போட்டிருந்தாலும் சரி, 5000 போட்டிருந்தாலும் சரி, இந்த 200 நாட்கள்ல 5000 $10,000 நமக்கு கிடைச்சது. இது ஏர்லி பேர்ட் ரிவார்டுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டே ஆஃபர். ஃபர்ஸ்ட் டே, அதாவது நீங்க எப்ப 100 பண்றீங்களோ, இன்னைக்குன்னு கிடையாது, நீங்க நாளைக்கே 100 பண்ணீங்கனாலும் சரி, நாளைக்கே அந்த 2 பார்ட்னர் 100 பண்ணிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. அப்போ ஃபர்ஸ்ட் டே முடிச்சா நமக்கு 200 நாள்ல நம்மளுடைய ரிவார்டு விரைவா கிடைக்குது. ஓகே சார், நான் 100 பண்ணிட்டேன், என்னுடைய பார்ட்னர்ல ஒரு 2 பார்ட்னர்கள் 100 பண்ணல, 2வது நாள் தான் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன ஏர்லி பேர்டோடைய எக்ஸ்ட்ரா இன்கமான ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.60%, 10 பாயிண்ட் அங்க மைனஸ் ஆகுது. சோ 0.60% பிளஸ் 0.20%, அப்ப பர் டே உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.80%, 0.80% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப 2வது நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட 0.80% பர் டே ரிவார்டோட ஸ்பீடு நமக்கு கிடைக்குது. அதுதான் ஏர்லி பேர்ட் ரிவார்டுடைய 7 days ஆஃபர்ல 2வது நாள் கொடுத்திருக்கக்கூடிய ஆஃபர். சார், 2வது நாளும் என்னுடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் பண்ணல, 3வது நாள் பண்ணிருக்காங்க, இப்ப எனக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3வது நாள் 1:2 நீங்க பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.50% பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20%, டோட்டலாக 0.70% பர் டே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். சார், 3வது நாளும் என்னுடைய பார்ட்னர்கள் பண்ணல, 4வது நாள் பண்ணிட்டாங்க,
அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டுனுடைய ஆஃபர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஸ்பீட் 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.60% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். நீங்க 4வது நாள் அந்த 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 0.60% பர் டே ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். சார் 4வது நாளும் என்னுடைய பார்ட்னர்ஷிப் மேட்ச் ஆகல அப்படின்னா 5வது நாள்ல மேட்ச் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது 5வது நாள் ஏர்லி பேர்ட் என்ன சார் கிடைக்கும்? 5வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆகியிருந்தா ஏர்லி பேர்ட் ரிவார்ட் மட்டுமே 0.30%, 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.50% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப நீங்க 100 பண்ணி 5வது நாள்ல ஒரு 2 பேர் 100 பண்ணியிருந்தால் கூட 1:2 பேர் மேட்ச் ஆகுது. ஸோ அப்ப உங்களுடைய டெய்லி ரிவார்டு 0.30%, சார் 0.50% உங்களுடைய ஸ்பீட். இல்ல சார் 5வது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல, 6வது நாள் தான் இந்த 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க, இப்ப ஏர்லி பேர்ட்ல இருந்து எனக்கு என்ன ஸ்பீடு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா இன்கமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.20% எக்ஸ்ட்ரா இன்கம், செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.40% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். சார் 6வது நாளும் அவங்க பண்ணல, 7வது நாள் பண்ணிட்டாங்க, கடைசி ஆஃபரான 7வது நாள் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் மட்டும் 0.30%, 1:2 0.30% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். யோசனை பண்ணி பாருங்க, நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி 7வது நாள் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்பையும் சிஸ்டம் உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு, அதாவது ஏர்லி பேர்ட் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு 0.30% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு ஸ்பீட். ஓகேங்களா? சோ இந்த 7 நாள் வாய்ப்பு அடுத்து மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் கிடைக்கும், ஆனா கண்டினியூ 8வது நாள் கிடைக்காது. இப்ப 8வது நாள் வந்துருச்சு சார், 8வது நாள் தான் அவங்க பண்றாங்க, 7வது நாள் பண்ணல அப்படின்னா ஏர்லி பேர்டோடைய ரிவார்ட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்காது. சார் அப்ப என்ன பண்றது? 8வது நாள் தான் அவங்க 2 பேருமே பண்ணிருக்காங்க, இமிடியட்டா உங்களுடைய பேர்ல இன்னொரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணுங்க. அப்ப என்ன வந்துறீங்களா, 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் கிடையாது, மீண்டும் அது முதல் நாளுக்கே வந்துடும், முதல் நாள் ஏர்லி பேர்ட் ஆஃபர் ரிவார்டுக்கு வந்துடும். ஓகே ஓகே. அப்ப எவ்வளவு விரைவாக என்னுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மூலியமாக அந்த 200% ரிவார்டை நான் எடுக்க போறேன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நாள் 1:2 நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிட்டோம் அப்படின்னா 0.90% ரிவார்ட். 223 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் கம்ப்ளீட். அதாவது ரெஃபரல் ரிவார்டு இல்லாம சொல்றேன், அது இருந்தால் இன்னும் விரைவாக உங்களுக்கு. 2வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.80% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், 250 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். 3வது நாள் 1:2 கம்ப்ளீட் குவாலிஃபைட், 0.70% பர் டே ரிவார்ட், 286 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் கம்ப்ளீட். 0.60% 4th டே, 4வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா 0.60%, 334 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு கம்ப்ளீட். 0.50% ரிவார்டு, அதாவது 5வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.50% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, கிட்டத்தட்ட 400 நாள்ல நமக்கு 200% கிடைக்கும்.
சார் 6வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.40%. 500 நாட்கள்ல நமக்கு 200% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்கும். 7வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.30%. 667 நாட்கள்ல 200% கிடைக்கும். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? 7வது நாள் நான் பண்ணியிருந்தால் கூட 1000 நாட்கள் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 667 நாட்கள்லயே எனக்கு 200% ரிவார்டு கம்ப்ளீட். அதுவே நான் ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருந்தால் எனக்கு 223 நாட்கள்ங்கிறது நார்மலாக கொடுத்திருக்க டைம். ஆனா என்னுடைய டீம் ரெஃபரோட சேர்த்து பார்க்கும்போது அது 200 நாள்லயே எடுப்பேன், 100 நாள்லயே எடுக்க முடியும், 10 நாள்ல கூட நீங்க எடுக்கணும். எவ்வளவு விரைவாக வேணுமோ அதுக்குண்டான உழைப்பை தாருங்கள். அதிக வருமானத்தை விரைவாக எடுத்து பேசிவ் இன்கத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மளுடைய டைரக்ட்ல 20 பார்ட்னர்களை கொடுங்க, 20 பார்ட்னர்களை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அங்க 1:2 தான் நடக்குது. எதுக்காக நான் 20 பேர்த்த கொடுக்கணும்? நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா இது பைனரி கான்செப்ட் கிடையாது. லெப்ட் ரைட்டு, இந்த ஒரு சைடு போயிடுச்சு, இந்த ஒரு சைடு போகல, அடுத்த வாரம் இது 2 கேரி ஃபார்வர்டு, அதெல்லாம் கிடையாது. இங்க உங்களுடைய டைரக்ட் ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் 1:2 பேர் மேட்சிங்கை தவிர 2வது லெவல்ல இருக்கக்கூடியது 3வது லெவல் 20 லெவலுக்கு நமக்கு இருக்கு ரெஃபரல். சோ அது எதுவுமே உங்களுக்கு பேர் மேட்சிங் கிடையாது. எல்லாமே லெவல் இன்கம். சோ பிளான்லயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளான், சின்ன சின்ன கரெக்ஷனை மாத்தி நம்மளை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மில்லியனர்ஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 20 டைரக்ட் கொடுத்தாச்சு. அதுல ஒரு 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு 100 பண்ணிட்டீங்களா? ஒரு பேர் மேட்சிங் கம்ப்ளீட். 2வது ஒரு 2 பேர் 100 பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு 100 பண்ணிட்டீங்களா? 2வது பேர் கம்ப்ளீட். 3வது ஒரு 2 பேர் 100 பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு 100 பண்ணிட்டீங்களா? 3வது பேர் மேட்ச். சோ ஒவ்வொரு பேர் மேட்சிங்கும் ஒரே நாள்ல நடந்துட்டால், ஒவ்வொன்றும் ஒரு நாள்ல நடந்தா போதும். நான் சொல்ற 20 பேர் 100 பண்ணிட்டாங்க சார், 20 பேர் ஒரே நாள்ல பண்ணாதான் எனக்கு 10 பேர் மேட்சிங் கிடைக்குமானா அது கிடையாது. அப்படி சொல்ல வரல. இன்னைக்கு ஒருத்தர் பண்ணிட்டாரு 1:2, இன்னைக்கு ஒண்ணு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு 1:2, நாளன்றைக்கு ஒரு 1:2, அடுத்த வாரம் 1:1, இப்படி 5 பேர் மேட்ச். அதாவது 20 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் மேட்சிங் உங்களுக்கு கிடைக்கும். 10 நாள்ல கூட அவங்க பண்ணலாம், இல்ல 10 வாரத்துல கூட பண்ணலாம். ஒரே நாள்ல அந்த 1:2 பண்ணணும். அதுதான் ஒன் டே கணக்கே தவிர நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்க 1:2, அடுத்து பண்ணா அது 2வது நாள் அப்படிலாம் கிடையாது. ஓகே, சோ அப்ப ஒரு பேருக்கு 0.9% அப்படின்னா நமக்கு 20 டைரக்ட் 100 பண்ணிருக்காங்க. நமக்கு 10 பேர் மேட்சிங் ஆகும். 10 பேர் மேட்சிங். அப்போ ஒரு நாளைக்கு $9, மாசத்துக்கு $270, கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேல மாசம் நீங்க சம்பாதிக்க முடியும். மாசம் சம்பாதிக்க முடியும். அப்ப 200 போட்டிருந்தாங்கன்னா 20 பேரும் ஆளுக்கு 100 மீண்டும் ஆட் பண்ணிருக்காங்க, 200 வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா? 20 பேர் மேட்சிங். 20 பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு $18. ஒரு டாலர் $100 கால்குலேஷன் வச்சா கூட 1800 பர் டே இன்கம். சார் இன்னொரு 100 ஆட் பண்றாங்க, இன்னொரு 100 ஆட் பண்றாங்க. அப்ப என்னாச்சுங்க? ஒரு நாளைக்கு $27. $27 குறைஞ்சது 2,500 ரூபாய்க்கு மேல வரும் ஒரு நாளைக்கு. ஏன் சொல்லுங்க? 30 பேர் மேட்சிங் ஆயிடும். சார் 4வது ஒரு 100 பண்ணிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? 40 பேர் மேட்சிங் ஆகும். நீங்க 20 பேர் மட்டும்தான் கொடுத்திருக்கிறீங்க, ஆனா அங்க பேர் மேட்சிங் 40 மாறிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 100 மடங்கில் 4 முறை அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்ப 40 பேர் மேட்சிங் அப்படின்னா ஒரு பேர் மேட்சிங்க்கு $1 போட்டா கூட $40. கிட்டத்தட்ட 4,000 ரூபாய், மாசம் 1,20,000 ரூபாய். சார் 5வது 100 அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க, 50 பேர் மேட்ச். ஒரு நாளைக்கு $50, மாசம் $1,500, $1,35,000 ரூபாய் பர் மந்த் ஏர்னிங்ஸ். மாசம் 1 லேக் அண்ட் எபோ நீங்க எடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க சார். அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா
இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 20 மெம்பர்ஸ் போதும். நீங்க 20 பார்ட்னர்களை நீங்க உருவாக்கி ஒவ்வொருத்தரையும் 100 பண்ண வச்சு அவங்கள சம்பாதிக்க வச்சு பாருங்க. அடுத்த 100 அடுத்த 100 அடுத்த 100 எல்லாம் ஈஸியா வரும். சோ நாம சம்பாதிக்கிற மாதிரி நம்மளுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்களுக்கும் சரியான ஒரு பயிற்சியை கொடுங்க, புரிதலை சொல்லி கொடுங்க. அப்ப அவங்க டெவலப் ஆகுவாங்க. சோ அவங்க டெவலப் ஆகும்போது என்ன ஆகும், அவங்களும் நம்மளை போலவே 10 பேர் மேட்சிங், 20 பேர் மேட்சிங், 50 பேர் மேட்சிங், அவங்களும் மாசம் 1 லேக் அண்ட் அபோவ் எடுப்பாங்க. அப்ப நீங்க மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, நம்மளை நம்பி இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்களையும் 1 லேக் அண்ட் அபோவ் பர் மந்த் ஏர்ன் பண்ண வைக்கணும். அதே போல ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னொரு வருமானங்கள் கூடும். ஏற்கனவே நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு கிடைச்சிருச்சு, அடுத்து என்ன செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைச்சிருச்சு, ரெஃபரல் ரிவார்டும் கிடைச்சிருச்சு. 4வது ஒரு இன்கம் கிரிட்டீரியா, லிமிட் கிரிட்டீரியா இன்கம் கிடைக்கும். 200% இருந்து 400% வரைக்கும் நமக்கு லிமிட் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அதனால அதுக்கு முதல் படி என்ன தெரியுங்களா, நாம ஏர்லி பேர்ட்ல ரீச் ஆகும். நாம உருவாக்குற அந்த 20 பார்ட்னர்களும் ஏர்லி பேர்ட்ல ரீச் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். 1:2 அப்படின்னு முடிச்சாங்க பாத்தீங்களா, அருமையா முடிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், 1:20. ஆனா பிளான் 1:2. சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 20 பார்ட்னர்களை அருமையாக இன்வைட் பண்ணுங்க. புரிதல் வரணும், புரிதல் கொடுங்க, பயிற்சி கொடுங்க, முயற்சி கொடுங்க. அத்தனை பேரும் மாதம் 1 லேக் அண்ட் அபோவ் விரைவில் சம்பாதிப்பாங்க. ஆனா மாதம் 1 லேக் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளுடைய கோல் செட்டிங் கிடையாது. டெய்லி பர் டே 1 லேக் அண்ட் அபோவ் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முதல் படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கும் நமக்கு எவ்வளவு இன்கம், எத்தனை பேர் மேட்சிங் பண்ணா எவ்வளவு அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதுல நீங்க நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, அடுத்தடுத்த ரீஃபார்மிங் எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த ஃபார்முலாவை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ற மாதிரி அதையும் நீங்க சொல்லி தரணும். ஏன்னா பேசிவ் இன்கத்துக்கு வந்தாச்சு, ஆனா அதுக்கு உண்டான வழிமுறைகளை சரியா பயன்படுத்தணும் இல்லையா. நமக்கு வரக்கூடிய 100%ல 15% ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஃபார்மிங்காக சிஸ்டம் எடுத்து வைக்கும். அதுல நாம அடுத்து என்ன பண்ணோம், 60% நாமளே செல்ஃப் ஃபார்மிங் பண்ணணும். 25% வித்ட்ரால் பண்ணுங்க, என்கேஷ் பண்ணிக்கங்க. அது ஒரு மாசமா, ஒரு வாரமா, டெய்லியா, அதை நீங்க டிசைட் பண்ணணும். அப்ப இந்த 60% ரீஃபார்மிங் ஆகும்போது அங்க 100, ஒவ்வொரு 100 அங்க ஆட் ஆயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் போயிட்டு இருக்கும். சரிங்களா? சோ அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நாம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் நாம 60% ரீஃபார்மிங் பண்ணனா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல 100 மடங்கில் 100 + 100 + 100 + 100 ஆட் ஆகுமா ஆகாது. அப்ப நம்மளுடைய 20 பார்ட்னர்களும் டீம் ஒர்க் நல்லா பண்றாங்க. 20 பார்ட்னர்களும் ஒவ்வொருத்தரும் 100 மடங்கில் அவங்க 10 முறை பண்ணாங்கன்னா 1000, 20 முறை பண்ணா 2000, அவங்க 50 முறை பண்ணா $5000. யோசனை பண்ணி பாருங்க, $5000 பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 500 பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு, மாசம் $15,000, $15,000, கிட்டத்தட்ட மாசத்துக்கு 13,50,000, $13,50,000 ரிட்டர்ன்ஸ். அந்த வாய்ப்பு இதுல இருக்கு. அப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அதை கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான பிளான் தான் இந்த காம்பவுண்டிங் இன்கம். இதை ஃபாலோ பண்ணுங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் மேட்சிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். 2 பேர் மேட்ச் பண்ணா எவ்வளவு, 3 பேர் மேட்ச் பண்ணா எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? சோ இது ஒரு சின்ன ஒரு டயரமா பாத்துக்குங்க. இது வந்து சும்மா ஒரு மாடல் தான், இப்படிதான் நீங்க செய்யணும்னு நான் சொல்ல வரல. இது ஒரு பேர் மேட்சிங்ல இவ்வளவு ட்ரீ உள்ள போகும். சோ அப்ப 20 பேர் மேட்சிங்னா எத்தனை பார்ட்னர்கள் நம்ம கீழே இருப்பாங்க, எவ்வளவு பிசினஸ் நடக்கும்,
சோ இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இது பைனரி கான்செப்ட் கிடையாதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்படி கொடுத்துருக்கனால இதெல்லாம் பைனரி நினைச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 1:2ல நம்ம 3 லெவல் இறங்கினா கூட நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணிருக்கோம். சரிங்களா? ஆனா நமக்கு 20 பார்ட்னர்கள், 20 லெவல், இதான் கான்செப்ட். ஓகே. சோ அப்ப நம்மளுடைய 1:2 ஆலிபேர்டுல வரக்கூடிய அத்தனை பேரை அச்சீவ் பண்ண வைங்க. சரிங்களா? ஆலிபேர்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 100 யூனிட்டி செல்ஃப் ஃபார்மிங், அதாவது ஒவ்வொரு 100 மடங்கில் நீங்க ஃபார்மிங் பண்ணுங்க. செல்ஃப் ஃபார்மிங்க 100 மடங்கில் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ அப்படின்னா நமக்கு ஆலிபேர்டு ரிவார்டு மட்டும் 0.70%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த ஒரு இமேஜை நீங்க கையில எடுத்துக்கங்க. இத ஒவ்வொரு 20 பார்ட்னர்கிட்ட இதை கொடுங்க. 20 பார்ட்னர்கள் நீங்க உருவாக்குறீங்க. 20 பார்ட்னர்கிட்ட இந்த ஒரு ஷீட் கண்டிப்பா இருக்கணும். 0.9% அவங்களுடைய டெய்லி ரிவார்டு ஸ்பீடு. அப்ப கீழே இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்களுக்கு 0.20% ஸ்பீட். நம்மளுடைய கோல் என்ன? டைரக்ட் ரெஃபரல் பார்ட்னர் 20 அண்ட் எபோ. 20 பேருக்கு மேல எவ்வளவு வேணாலும் நீங்க போடுங்க. ஆனா 20 பேரு குறையாம பாத்துக்குங்க. சரிங்களா? இந்த ஒரு இமேஜ் தான் 20 பேருக்கும், 200 பேருக்கும், 2000 பேருக்கும். இந்த ஒரு இமேஜ் போதும். சரிங்களா? இந்த 1:2 சரியா ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அது மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பேசிவ் இன்கத்தை 5 வருடம் இல்ல, 2 வருடத்தில் நீங்க அடைய முடியும். பேசிவ் இன்கத்தை 2 வருடத்தில் நீங்க அடையணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுடைய டீமை இன்வைட் பண்ணி மீட்டிங்ல உட்கார வைங்க. சரியான ஒரு புரிதலும் பயிற்சியும் அவங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த 1:2 சார் 1:20 வருவாங்க. 1:20 அதை ரீச் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நீங்க சாதிச்சிட்டீங்க. உங்களுடைய கோல்ல ஜெயிச்சிட்டீங்க. உங்களுடைய கனவுகள்ல ஜெயிச்சிட்டீங்க. நீங்க என்னென்ன கோல் செட்டிங் வச்சிருக்கீங்களோ அத்தனையுமே நீங்க ஜெயிச்சே தருவீங்க. ஏன்னா நீங்க அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர் அப்படிங்கறத இதுல நீங்க நிரூபிக்க முடியும். சோ பிவிசி மெட்டாவில் நீங்க மில்லியனர்ஸ் ஆகிறது சர்வ நிச்சயம். ஓகேங்களா? சோ இந்த ப்ராஜெக்டை எல்லாத்துக்கும் சரியா பயன்படுத்தி கொடுங்க, சொல்லி கொடுங்க. பயிற்சி ரொம்ப முக்கியம். புரிதலும் நம்பிக்கையும் பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இந்த 3 இல்லை அப்படின்னா முயற்சி பண்றது வேஸ்ட். புரிதலும் நம்பிக்கையும் பயிற்சியும் இந்த 3 வேணும். ஓகேங்களா? அது எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி. சார் அவர் அந்த நெட்வொர்க்ல பெரிய டாப் லீடர், இந்த நெட்வொர்க்ல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார். இங்க அவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியுங்கலாம் கிடையாது. யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா இங்க வந்தா புரிதலும் நம்பிக்கையும் பயிற்சியும் இருந்தா மட்டும்தான் அவங்க பண்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபார்மிங் முறையில நிறைய பிவிசி மெட்டாவை சம்பாதிங்க. ஃபார்மிங் முறையில தான் நிறைய சம்பாதிக்கணும். ஏன்னா அள்ளி கொடுக்குறாங்க சிஸ்டம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம், வெளியே போய் காயினை வாங்கி வாங்கி வச்சிட்டு இருக்கு. வாங்கி வைங்க, தப்பு இல்லை. அது சேமிப்பா உங்க உண்டியில் இருக்கட்டும். உண்டில் சேமிப்பு தனியா இருக்கட்டும். ஆனா நீங்க ஃபார்மிங் பண்ணி வரக்கூடியதை $10 $10 $10 நீங்க ரெடீம் பண்ணும் போது உங்களுக்கு பிவிசி மெட்டா காயின் சிஸ்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அது சேமிச்சு வைங்க. ஃபார்மிங்கும் நடந்த மாதிரி ஆயிடுச்சு, 200% ரிவார்டு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, $10 பிவிசி மெட்டா வாங்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்ப பிவிசி மெட்டாக்குள்ள சீடு பார்ட்னர் ஆயிட்டு ஃபார்மிங் முறையில அதிகம் பிவிசி சம்பாதிக்கிற வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா சீடு பார்ட்னர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சீடு பார்ட்னர் ஆகல அப்படின்னா அவங்க வெளி மார்க்கெட்ல தான் காயினை வாங்கி சேவ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகணுங்கிறது என்னுடைய கோல் செட்டிங். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையோட வாங்க, புரிதலோட வாங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். சரிங்களா? இந்த பிவிசி மெட்டா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக வரப்போகுது. இன்னைக்கு பிட்காயின் 10 12 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு ஒரு வளர்ச்சி கிடைத்தது. ஆனா நாம 2022 வந்து 2024 கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுக்கும் ஒரு சில டைம் வேணும். ஓகேங்களா? நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், நம்ம ஃபார்மிங் பண்ணி சம்பாரிச்சா போதும். நம்மள சிஸ்டம் என்ன சொல்றது தெரியுங்களா, நீங்க காயின் வாங்கி வச்சு ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லல. நீங்க காயின் எல்லாம் இங்க ஃபார்மிங் பண்ணி விளைச்சல் எடுத்து சம்பாரிங்கன்னு சொல்றாங்க. நம்ம மக்கள் அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுதான் புரிதல். நம்ம ஃபார்மிங் பண்ணத்தான் வந்திருக்குமே தவிர ட்ரேடிங் பண்ண வரல.
விலை குறைஞ்சாலும் கூடுனாலும் நமக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணல, நம்ம ஃபார்மிங் பண்றோம், அவ்வளவுதான். $10 உண்டான பிவிசி மெட்டா வருதா, அதை நீங்க சேமிச்சு வைங்க. அடுத்து ஒரு $100 சேர்ந்துருச்சா அப்படியே செல் பண்ண முடியும் உங்களால. பிவிசி மெட்டாவை நீங்க யூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ண முடியும், எத்திரியம் கன்வெர்ட் பண்ண முடியும், பிஎன்பியை கன்வெர்ட் பண்ண முடியும், பிட்காயினை கன்வெர்ட் பண்ண முடியும். மல்டிபிள் டிரான்சாக்ஷன், மல்டிபிள் கிரிப்டோ கரன்சி இந்த பிவிசி மெட்டா. தி ஃபியூச்சர் ஆஃப் மணி கிரிப்டோ கரன்சி இந்த நம்பர் 1 இடத்துக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டாவை கொண்டுட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு யார் கையில் இருக்கு தெரியுங்களா? நம்ம கையில இருக்கு. ஸோ நாம ஒன்று கூடுவோம், பயிற்சி எடுப்போம், முயற்சி பண்ணுவோம், வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ அனைவருமே புரிதலோடையும் பயிற்சி எடுங்க, வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு நாம் சந்திப்போம் நண்பர்களே, சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. சோ பேச விரும்புகிறவர்கள் உங்களுடைய கருத்துக்களை எதா இருந்தாலும் பதிவு செய்யலாம், சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? வாருங்கள் பழனிசாமி சார். வணக்கம். வணக்கம். காலை உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். இன்று செஷன் மிகவும் அற்புதமாக இருந்தது. எல்லா விளக்கங்களும் தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏலிஃபைட் ஆஃபர்ல இன்று ஒரு 2 இது அச்சீவ் பண்ண போறேன். ரெடி பண்ணி வச்சிருக்க. ஒரு 11 மணிக்கு வந்து பண்ணிடணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருமை. ஒவ்வொரு நாளும் ஒரு கோல் செட்டிங். ஒரு நாளைக்கு எத்தனை ஏலிபேட் 1:2 பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியா போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு பேர் மேட்சிங் பண்ணா கூட மாசத்துக்கு 30 பேர் மேட்சிங் உங்களால பண்ண முடியும். சார் முதல்ல நான் ரெஃபரல் பண்ணல, முதல்ல அதை செய்யுங்க. டெய்லி ஒரு பார்ட்னருக்காவது நீங்க பேசுங்க. 30 பார்ட்னர்கள்ல கண்டிப்பாக நமக்கு 2 அல்லது 3 பார்ட்னர்கள் சர்வ சாதாரணமாக நமக்கு வருவாங்க. வாழ்த்துக்கள் பழனிசாமி சார், அருமை. லைக் பண்ணுங்க, வெற்றியடைய வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க. பார்ட்னர்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. டைம் அதிகமாயிட்டு இருக்கறனால விரைவா வாங்க, பேசலாம். சோ எல்லாருமே மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்களுடைய டைரக்ட்ல 20 பார்ட்னர்கள் வந்துட்டாங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க, எழுதி வைங்க. 20 பார்ட்னர்களுடைய பேர், அவங்களுடைய ஐடி நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க எந்த ஊரை சார்ந்தவர்கள் எழுதி வைங்க. அப்பதான் அந்த 20 பார்ட்னர்களை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். முதல்ல 20 பார்ட்னர்களை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்து 2வது லெவல் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 பேருமே 100 and above செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்களா வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர்கள் பேச விரும்புகிறவர்கள் உடனடியாக வாங்க. சார் காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் முருகேசன் சார். வணக்கம், திருச்செங்கோடு. அருமை சார். 7 பேர் ஆஃபர் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேரை வந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன் சார். இன்னும் ஒருத்தரை வந்து தயார் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் $1000 போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். இது கூடிய சீக்கிரத்துல நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் சார். ஆனா $3000 போட்டாக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும், இந்த வருமானத்தை எடுத்து காட்டும் போது அடுத்தவங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணி நம்ம வந்து உள்ள கொண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனா நிறைய பேர் இருக்காங்க, $1000 போடுறதுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார். ஒரு 10 பேரை அந்த மாதிரி போட வச்சா போதுங்க சார். ஒரு நாளைக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிறதுல சர்வ சாதாரணமா வந்துருங்க சார். இந்த பிளானை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணாக்க பண்ணலாம் சார். $1000 சர்வ சாதாரணமா பண்றதுக்கு எல்லாத்துக்குமே முடியும். அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முயற்சி பண்ணினாக்க பண்ண முடியும் சார். எத்தனையோ வாய்ப்பு இருக்கு, பணம் தர்றதுக்கு ரெடியா இருக்கு. கவர்மெண்டே ரெடியா இருக்குங்க சார். கவர்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து லோன் தரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு போறாங்க, வந்து வாங்கிக்கோங்க, பிஸ்னஸ் லோனை எடுத்து பண்ணுங்கன்ட்டு.
ஏன் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது? சாதாரணமா நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு லோனை போட்டு நம்ம வந்து இதுல வர்ற அமௌண்ட்டை எடுத்து கட்டினாலே போதுங்க சார். ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் ஒருத்தரை நான் எஸ், தயார் பண்ணிட்டேன்னாக்க $3000 போடுறதுக்கு தயாராகிருவேன் சார். சூப்பர் அந்த சூப்பர் அளவுல சார். அந்த அளவுல பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து $2000 போடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு $1000 போடுறதுக்கு ஒருத்தர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரும் போட்டாருனாக்க தினசரி $10 சர்வசாதாரணமா வந்துடும் சார். அந்த சூப்பர் மாதிரி சார், பிளான் சூப்பர். பண்ணு. ம். ஒவ்வொருத்தரும் பண்ணணுங்க சார். தெரியலனாக்க வந்து பேசுங்க, ஒவ்வொருத்தரும் பேசுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும்போது அந்த ஐடியா வச்சு நாம வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனா அதை வந்து பண்ணணும். பிசினஸ் லோன் தர்றாங்க, நம்மளுக்கு வந்து அஹ், பல தொழில் பண்றதுக்கு வந்து லோன் தரேன்னு சொல்லி கவர்மெண்ட்டே நம்மளுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஏன் அதை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திக்க கூடாது? லோனு கட்டினாப்புல இருக்கு, நாமளும் சம்பாதிச்சாப்புல இருக்கோம். நாம சம்பாதிக்கிறத பார்த்து அடுத்தவங்களையும் கொண்டாடலாம் சார். அவங்களும் வளரும் போது நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகுது, அவங்களும் பெனிஃபிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனான்ஸ்ல வாங்காதீங்க, கவர்மெண்ட்ல லோனே தராங்க. இப்ப வந்து நான்லாம் கரெக்டா கட்டிக்கிட்டு வர்றதுனால வீடு தேடி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும் வாங்கிக்கோங்க கட்டுங்கன்னு சொல்லி. ஒரு பெண்டிங் கூட இல்லாம கட்டிக்கிட்டு வர்றதுனால நான் பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். செலவு காசு வேணுனாக்கா உடனே சொன்னாக்க உடனே அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுறாங்க. நம்ம எடுத்து செலவு பார்க்குறோம். ஏன் 2 லட்ச ரூபா நம்ம வாங்கி போடக்கூடாது? பெனிஃபிட் வருது இல்லை சார், தினசரி நம்மளுக்கு வருது இல்லை. நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எடுத்து கட்டினாக்கா கவர்மெண்ட் காசை வச்சா நாம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழியே நிறைய இருக்கு. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தெரியலன்னா கேளுங்க, சொல்லித்தரோம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணுங்க. $1000 போடுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னாக்க கூடிய சீக்கிரத்தில் லோனையும் கட்டிடலாம். கட்டி முடிச்சுட்டு பிற்பாடு வர்றது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான். இதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஐடியா வேணா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நம்ம வெங்கடேஷ் சார் இருக்காரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர்கிட்ட 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் பண்றதுக்கு வாய்ப்பை சொல்லித்தரேன். ஆனா நம்ம வந்து லோன் எடுத்தாக்க வேற ஒரு இதுல போட்டு பிசினஸ்ல போட்டு நம்ம வந்து நட்டமாகக்கூடாது. ஆனா நம்ம எடுக்கிற லோனை கரெக்டா இதுல ஃபாலோ பண்ணோம்னா ஏனியன் சான்சன் ஐயா கொடுத்துருக்க பிளான்ல நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு தினசரி ₹1 கூட நட்டம் இல்லாம வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பயன்படுத்திக்கலாம், ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க. இப்ப வந்து நாம வந்து $3000 போட்டுடுறோம் சார். எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் வரும்? $3000 போட்டிருக்கீங்கன்னா 1:2ல மேல ஒரு 1000, கீழே 2 பேர் 1000 கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ப உங்களுக்கு 10 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. ஆமாங்க சார். பர் டே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா $10 கால்குலேஷன் பண்ணிக்கீங்க. மாசம் $300. $300 சார். ஆமா, அது வந்து ரெஃபரல் ரிவார்டு வரும் இல்லைங்க சார்? எஸ். ரெஃபரல் ரிவார்டு, நீங்க எத்தனை லெவல்ல மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, அது எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். இப்ப சரிங்க சார். ரெஃபரல்ல இருந்து உங்களுக்கு ஒரு $10 வருது அப்படின்னா 10 + 10 $20 ஆகும். மாசம் $600. ஆமாங்க சார். அப்ப நீங்க $600 வரும்போது இந்த காம்பவுண்டிங் பிளானை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாசங்கள்ல அதிகமாக உங்களால சம்பாதிக்க முடியும். ஆமாங்க சார். ஃபாலோ பண்ணலாம் சார். இதைத்தான் பிளான் பண்ணியிருக்கேன் சார். அதை வந்து விளக்க அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இப்ப வந்து உங்ககிட்ட கண்டிப்பா, கேட்டது. கண்டிப்பா. அருமை, அருமை. இதை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு போய் பேசினாலும் அதே தான் பேசுறோம். 1 லட்சம் போடுறதுக்கு பேசுறதா அதே தான் பேசுறோம். பிளானை வந்து கரெக்டா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சம் போடும்போது ஒரு 10,000 வந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு என்ன இன்கம் வரும். ஆனா நம்ம வந்து சாதாரணமா நம்ம பேசி அவங்கள புரிய வச்சு ஒரு மீட்டிங்ல உட்கார வச்சுட்டாக்கா அவங்க புரிதல் ஆயிட்டாங்கன்னாக்க கண்டிப்பா இதை செய்வாங்க சார். எத்தனையோ பிசினஸ்ல கண்டிப்பா. போடுறாங்க, எத்தனையோ பிசினஸ்ல போடுறாங்க, லாஸ் ஆகிடுறாங்க. இதுல வந்து சார் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம வந்து இதுல லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே
கிடையாது. நம்ம ₹1 போட்டா ₹2 தர்றாங்க. அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? அந்த மாதிரி நம்ம வந்து $1000 போடுறோம், 200 நாள்ல $2000 மாறுது. மாறும்போது நம்மளுக்கு என்ன நட்டம் இருக்கு? ஒன்றுமே கிடையாது சார். இதை வந்து கண்டிப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்பட்டோம்னா நம்ம மில்லினர் தாங்க சார். வாழ்த்துக்கள் மில்லி சார், வாழ்த்துக்கள். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அனைவரும். ஆனா எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. கூடியிருந்த அனைவருக்கும் நன்றி. பார்ட்னர் அனைவருக்கும் நன்றி. இதை வந்து வாழ்த்துக்கள். செயல்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இப்ப வந்து கவர்மெண்ட் எவ்வளவு சலுகை தர்றாங்க, அதை வந்து பயன்படுத்தினாலே நம்ம வந்து ஓரளவு இது பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அருமை சார், இதை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அருமை நன்றிங்க அருமை. சார். நன்றி நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி முருகேசன் சார். ஸோ அருமையா சொன்னீங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆக்டிவ் அந்த எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இது மற்றவர்களுக்கும் பயன்படும். வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். விரைவில் நீங்க அந்த ஒரு நாளைக்கு 10 பேர் மேட்சிங் பண்றதுக்கு உண்டான முயற்சியை பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த நன்றிங்க பார்ட்னர் சார். பேச விரும்பலாம். மைக் ஆன் பண்ணி பேச வரலாம். சார் வடிவேல் சார், நான் வடிவேல் சார், வணக்கம். காலை உற்சாகமான வணக்கம் சார். உற்சாகமான வணக்கம், பேசுங்க சார். நல்ல ஒரு காலையில இருந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே முயற்சி எடுத்தால எதுவுமே தோல்வி இல்லை சார், எல்லாம் வெற்றி தான் சார். ஆனா நாம டான்சன் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு 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 கையரை கொடுத்து, ஒரு மலையை கொடுத்து, ஒரு கையரை மேல கட்டி ஏறுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. என்ன ஆனா ஏறி மிந்து வாங்க, நான் உங்களுக்கு கை கொடுக்கறோம்னு சொல்லி நிக்கிறாரு. ஆனா அதுக்கு எல்லாருமே உடனடியா முயற்சி பண்ணா கண்டிஷனா வெற்றி காங்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பாக பயிற்சி முயற்சி இருந்தா வெற்றி நிச்சயம். கண்டிஷனா சார். எல்லாம் ஒரு நாங்களும் எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் சார். அது முயற்சி தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நழுவி போகுது, மறுபடியும் வருது, இப்படியே போயிட்டு இருக்குது. நாங்களும் அதை முயற்சியா பண்ணிட்டு இருக்கிறோம் சார். கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சிங்கிறது நம்மளுடைய உழைப்பு. அந்த உழைப்பை நீங்க கொடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்வேல் இருக்கும் போது நிறைய பேரு டெய்லி ஆயிரக்கணக்குல சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, மாசத்துல லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாங்க. ஆனா பிவிசி மெட்டாக்குள்ள வந்த பிறகு லட்சக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஆலிபேர்டுங்கிற ரிவார்டு நம்ம கைக்கு இப்ப வந்துருச்சு அப்படின்னா நம்ம அனைவருமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறோம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறோம். சரிங்களா? சோ அந்த புரிதலோட நீங்க எல்லாரும் பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. நான் மீண்டும் சொல்றேன், உங்களுடைய டைரக்ட்ல 20 பார்ட்னர்கள் குறையாம நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். உங்க டைரக்ட்ல 10 பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க, 20 பேர் குறையாம இருக்காங்களா? எச்சா கூட இருக்கலாம், தப்பு. ஒவ்வொரு நபர்களும் 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்களா? ரெண்டாவது ஃபாலோ. அடுத்த ஃபாலோ, அவங்க ஒவ்வொருத்தரும் ஆலிபேர்ட்ல எலிஜிபிள் ஆயிருக்காங்க. சார் நாம எலிஜிபிள் ஆகுறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த 20 பார்ட்னர்களும் ஆலிபேர்ட்ல அச்சீவ் ஆயிருக்காங்களா? அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை பேர் மேட்சிங்ல எவ்வளவு டாலர் கிடைக்குது அப்படின்னு அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு நம்ம போக்கஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு 20 லெவல் பிசினஸ் நடக்கும். 20 லெவல் பிசினஸ் நடந்தது அப்படின்னா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்க ஒவ்வொரு லெவலுக்கும் பயிற்சியும் முயற்சியும் சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் அள்ளி கொடுக்கும். மாதம் 1 lakh இல்ல, பர் டே 1 lakh and above நீங்க சம்பாதிக்க முடியும். வந்தே தீரும். அது நீங்களே வேணானாலும் முடியாது. அதுக்கு உங்களுடைய உழைப்பு என்ன தெரியுங்களா? இந்த பயிற்சியும் முயற்சியும் தான். இதை பண்ணுங்க, உங்க டீமுக்கு சொல்லி கொடுங்க. அனைவருமே தினம் 1 lakh and above வருமானம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். சோ மீண்டும் நாளை காலை 5:30க்கு நாம் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். தேங்க்யூ. மணிராஜ் சார், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஓகே, இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.